வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, சாபம் ஆசீர்வாதம் மாறும். சாபம் என்பது நரகம், ஆமே. ஆசீர்வாதம் என்பது பரலோகம். இந்த மாசம் வாக்கு தத்தமே நமக்கு அதுதான். சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நரகத்துக்கு போறவங்க இயேசு கிறிஸ்துவினால பரலோகத்துக்கு போவார்கள். இதான் வாக்கு என்று பார்க்கிறோம். அப்ப யாரு பரலோகம் போவா, யாரு நரகம் போவா என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? தியானம் பண்ணலாம். உபாகம் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 26 இருந்து 28 வரை நீங்க படிச்சு பார்த்தா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, கர்த்தருடைய கட்டளை பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய கட்டளை பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்னது? ஆசீர்வாதம். அந்த பாத்தீங்களா? அடுத்தது வந்து 28 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய கட்டளை பிரமாணங்களுக்கு நீங்க கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம். கீழ்ப்படிந்தால் என்னது? ஆசீர்வாதம். கீழ்ப்படியாட்டா சாபம். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல கீழ்ப்படுகிறவர்கள் ஸ்தோத்திரம் இன்னும் அதை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், உபாகமும் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 1 முதல் 12 வரை நீங்க படிச்சு பார்த்தா, என் வார்த்தை என்னுடைய சத்தியம் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவன் மேல் தேவ ஆசீர்வாதம் வந்து என்ன செய்யும்? தங்கம். 12 வசனத்துல 12 வசனம் ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறது. ஆனா உபாகம் 28வது அதிகாரத்துல 15 இருந்து 68 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, என் கட்டளை பிரமாணம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மேல சாபம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சாபம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 100க்கு மேற்பட்ட சாபம் அதுல எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாத மேல இந்த சாபம் வரும், கீழ்ப்படுகிற மேல ஆசீர்வாதம் என்ன செய்யும்? தங்கம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாபம் யாரு மேல வரும்னு சொல்லுங்க? கீழ்ப்படியாதவன். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன வரும்? சாபம் வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு லூக்கா 16வது அதிகாரத்தை நான் எடுத்து இன்னும் தெளிவா பேசுவேன். அங்க ஒருத்தன் நரகத்துல கிடந்துட்டு சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயா, எனக்கு 5 சகோதரர் உண்டு, இதை நான் அங்க சொல்லணும், அதனால ஞாபகறாரு. நான் அந்த வேதனை இடத்துக்கு வராதபடி எனக்கு அவங்களுக்கு போய் இந்த செத்தவன்ல ஒருத்தர்ல போச்சொல்லும். போய் சொன்னா என் சகோதரர் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஆனா ஏசு என்ன சொல்வாரு? அங்க என் ஊழியக்காரன் ஐசக் பாண்டியன் இருக்கான்ப்பா, அவன் சொல்ல கேட்காட்டா இங்க இருந்து ஒருத்தன் போனாலும் என்ன செய்ய மாட்டான்? நாங்க இங்க சத்தியத்தை சொல்றோம், வா ரட்சிக்கப்பட்டு ஞானசானடு பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளு, ஆமென், பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொள், வருகைக்கு ஆயத்தப்படு, ஏசு சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தமாயிரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் சொன்னாலே நீங்க கேட்காட்டா, செத்தவன் ஒருத்தன் வந்து உங்க அம்மா வந்து சொன்னா கேட்டுருவீங்களா? உங்க அம்மா வந்து சொன்னா ஞானசானம் எடுத்துருவீங்களா? உங்க அம்மா வந்து சொன்னா தசமா கொடுத்துருவீங்களா? கொடுப்பீங்களா? செத்தவங்க யாராவது சொன்னா கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டா. வாம்பாடு, அவ்வளவுதான். இங்க நீ கீழ்படியலன்னா அந்த வசனம் இருக்கா இல்லையா? வெரி குட். போனா கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க. இப்ப நாங்க சொல்றத செத்தவன் ஒருத்தன் போன சொன்னா கேட்பங்கிறான். ஆமே. ஆனா ஏசுநாதரை ஏற்றாரா? அதை ஏற்றிருந்தா அப்ப நாங்க தேவையில்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? அல்லேலூயா. அதனாலதான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகர் ஆகாதிருங்கள். ஏன்? சத்தியத்தை சொல்லு, கேட்டாலும் கேட்காட்டாலும் சத்தியத்தை சொல்லு. ஆமே. சத்தியம்தான் விடுதலை, புரியுதுங்களா? அதனால சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரன் இருக்கான்ப்பா, அவன் சொல்லி அவன் கேட்காட்டாலும் செத்த அவங்க தாயி தகப்பன் இல்ல அண்ணன் தம்பி யாரு போனாலும் கேட்க மாட்டான்னு ஏசு நிறைய சொல்லிட்டாரு. தீர்ப்பு முடிஞ்சு போச்சது. இப்போ கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல சத்தியத்தை இந்த இடத்துல நாங்க சொல்லுகிறோம். நீ கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படினா அவனுக்கு மேல என்ன வரும்? சாபம் வரும். ஆமென், அல்லேலூயா. அந்த கர்த்தர் சொல்லுவார்,
யார் மூலம் சொல்லுவாரு? கழுதையை கொண்டா சொல்லுவாரு? கழுதையாகி ஐசக் பாண்டிங்கன்னு வச்சிருக்காரு. ராமே ஒவ்வொரு வாரமும் என்ன சொல்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா நீ தொடச்சு போட்டு போனீன்னா உனக்கு ஐயோ, நரகம் உனக்கு நிச்சயம். ஆமென். எந்த விஷயத்துல நீ கீழ்ப்படியாம போது அந்த இடத்துல சாபமா வரும். ஆமென். ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியில சாபம் வந்துடும். ஆண்டவர் கொடுக்கறதுல கீழ்ப்படியில சாபம் வந்துடும். நரகத்துக்கு போவா. ஆமென். அல்லேலூயா. இல்ல என்ன விசேஷம் அப்படின்னா, நரகனா என்ன, பாதாளம்னு என்ன, புறம்பான இருள்னா என்ன, எரிநரகம்னா என்ன, இந்த இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். வசனத்தையும் சொல்லிப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கே தெரியாம இருந்திருக்கு. நான் அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல பார்ப்பறேன். சரியா? கர்த்தர் நல்லவர். அப்போ அப்போ அப்ப என்ன செய்யணும்? சாபம் யார் மேல வரும் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதம் யார் மேல வரும்? அப்ப நீ எதுக்கு நீ கீழ்ப்படியாம இருக்கோ அதுக்கு இன்னைக்கே கீழ்ப்படிஞ்சிரு. ஆமென். அல்லேலூயா. இல்லன்னா அந்த சாபம் உன்னை நரகம் கொண்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல 31, 32, 33, 34 சொல்றாரு. கீழ்ப்படிந்த தேவ பிள்ளைகள் உங்கள் மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. பிதாவினால் எடுமா 34 வசனம் போடுமா. 34. அப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள். இவர்கள் யார் தெரியுமா? கீழ்ப்படிந்தவர்கள். மோசேக்கு கீழே தீர்க்கதரிசி ஊழியக்காரங்கள் சொன்ன வார்த்தையை ஆமே கேட்காங்கல, அப்படியே கீழ்ப்படிந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. 8 மணிக்குன்னா 9 மணிக்கு தான் வருவேன். அப்படி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்ன பின்னா வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிடாதீங்க. ஆமா, சோத்தரிக்கிறோம். நிச்சயமா கீழ்ப்படிஞ்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப கீழ்ப்படிஞ்சவங்க எங்க போறாங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போறாங்க. இப்ப 41வது வசனம் வாசிங்க. உலகத்தை 2ஆ பிரிச்சு சொல்றாரு. அப்பொழுது இடது பக்கத்தில் நிக்கிறவர் யாரு? நில்லுங்க. அது யாரு தெரியுமா? நல்லா சொல்லுங்க. யாரு? கீழ்ப்படி. இடது பக்கத்தில் இருக்கிறது யாரு? இடது பக்கத்தில் நிற்கிறது கீழ்ப்படியாத, சபைக்கு கீழ்ப்படியாத, போதகர் கீழ்ப்படியாத, கர்த்தருடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு, ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாத சபிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார்? கீழ்ப்படியாத சபிக்கப்பட்டவர்களே. அப்படி நில்லுங்க. அப்படின்னு என்ன சொல்றாரு? பிரிச்சுட்டு சொல்றாரு பாருங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு பாருங்க. என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்போ இந்த நித்திய அக்கினி யாருக்கு ஆண்டவர் உண்டாக்குனாரா? பிசாசு, அவன் தூதருக்கு. இவங்க கீழ்ப்படியாத கூட்டம், கர்த்தரால் தள்ளப்பட்ட கூட்டம். பரலோகத்தில் இவங்க என்ன செய்யல? எதிர்த்து நின்றவர்கள். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்துல எப்படி நின்றவங்க? ஆண்டவருடைய காரியத்துக்கு என்ன செஞ்சாங்க? எதிர்த்து நின்றாங்க. எப்படி எதிர்த்தா? உன்னதமானவருக்கு மேலாவே. அல்லேலூயா. எதிர்த்து நின்றவர்கள். அதனால கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டாரு. அதனால பரலோகத்திலிருந்து என்ன செஞ்சாங்க? அவங்க தள்ளப்பட்ட தேவ தூதர்கள். ஆமென். இந்த தள்ளப்பட்ட தேவ தூதர்களுக்கு, இந்த கீழ்ப்படியாத தேவ தூதர்களுக்கு தான் கர்த்தர் நரகமாகிய நித்திய அக்கினியை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டு அப்படி சொல்லிட்டு அவன் தான் கீழ்ப்படியாதவன், அவனுக்கு தான் நான் அந்த நரகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீயும் கீழ்ப்படியில சபிக்கப்பட்ட நீனும் போ. கீழ்ப்படியாத போ. எங்க போ சொல்றாரு? இயேசு கிறிஸ்து போ சொல்லலாமா? எத்தனை வருஷமா நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சாட்சியா வந்து நிக்குமா நிக்காதா? நிக்குமா நிக்காதா? எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கிறோம் சத்தியத்தை, உயிரை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வாரமா தியானம் பண்றோம், சொல்றோம். கேட்க வர்றது கிடையாது. கேட்டாலும் என்னது கை கொள்றது இல்ல.
கை கொண்டாலும் அதன்படி நடக்கிறது இல்ல, சாபம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாபம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அப்போ நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப கீழ்ப்படியாதவன். எபேசியர் 2:2 வாசிங்க. எபேசியர் 2:2. எல்லாம் வசனத்தை சொல்லி சொல்லி வசனம் தான் போட்டோம். எபேசியர் 2:2 வாசிங்க. ஆமா, கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற பிசாசு, கீழ்ப்படியாத பிசாசு. அப்போ போதகருக்கு விசுவாசி கீழ்ப்படியலன்னா அவன் யாருக்கிட்ட இருக்கான்? சாத்தாங்கிட்ட இருக்கான். ஆமென். அவன் யாருக்கு ஆளு? கீழ்ப்படியாத ஆள் யாருக்குரிய ஆளு? சாத்தானுக்குரிய ஆளு. ஆமென். அல்லேலூயா. ஒரு பிள்ளை என்ன கீழ்ப்படியணும். ஆமா, நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா நீங்க சாத்தானுக்கு ஆளு. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா எபேசியர் 5:6 சொல்லுகிறது, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வரும். எபேசியர் போதுங்க. என்ன வரும்? யார் மேல? ஆமா, இந்த தேவ கோபாக்கினை தான் நரகம். அவரோட நரகம். இப்ப கோபத்துல நம்ம என்ன சும்மா தண்டனை கொடுப்போம், அப்படித்தானே? ஏதாவது பண்ணிடுவோம். தேவ கோபாக்கினை தான் நரகம் என்று பைபிள் சொல்கிறது. நீங்க வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 32:22 வாசிங்க. சங்கீதம் 21:9. உபாகம் 32:22 வாசிங்க. நில்லுங்க. வாசிமா. என்ன? என் கோபத்தினால். என்ன பத்திட்டு? கர்த்தருடைய கோபத்தினால என்ன வந்துச்சுதான்? அக்கினி வந்துச்சா? வாசிங்க. அது என்னது? நரகம் எங்க இருக்கிறது? கீழே இருக்கு. தாழ்ந்த நரகம். அது எங்க எரியுதான்? அந்த கோபம் நரகத்தில் நினைச்சுதான் எரியுது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 21:9 வாசிங்க. நீங்க வாசிங்க. இன்னைக்கு நான் வாசிக்க போறதில்ல. 9. கோபத்தின் காலத்தில் அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். அவருடைய கோபத்தின் காலத்தில் அவர்களை என்ன செஞ்சிருவான்? அக்கினி சூளைக்குள்ள அக்கினி அங்க போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி, தேவ கோபாக்கினி அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் என்ன செய்யும்? இதுதான் நரகம். ஆமென். அல்லேலூயா. இதான் என்னது? நரகம் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. என்ன நரகம்னா என்ன, எரி நரகம், அதை நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் உங்க பாசையில் சொல்லும்போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ கீழ்ப்படியாம தான் சாத்தா மேல கோபம். அவனுக்கு தான் நரகத்தை ஆண்டவர் ரெடி பண்ணாரு. அப்ப நீங்களும் எந்தெந்த காரியத்துல நீங்க கீழ்ப்படியலையோ, நீங்க கீழ்ப்படியலைன்னா நீங்க சாத்தானுக்கு ஆள போவீங்க. நீங்க சாபம் வந்துடும். அந்த சாபம் தேவ கோபாக்கினிக்கு இறையாக்கு. சாபம் தேவ கோபாக்கினிக்கு என்ன செய்யும்? இறையாக்கி போற்றும் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்பதான் மத்தேயு 25:41 இப்பொழுது சபிக்கப்பட்டவர் என்னை விட்டு பிசாசுக்காக அவன் தூதருங்க ஆயத்தம் பண்ண நித்திய அக்கினிக்குள்ள என்ன செய்யுங்க? போங்க. ஏன்னா சாத்தான கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டார். நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. சாத்தான் குறுப்பு அக்கினி தான் நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. அவனுக்கு என்ன வேற ரட்சிப்பு மீட்பு எதுவுமே சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதனும் கிடையாது. நியாயம் தீர்க்கப்பட்டுட்டான். ஆனா நீங்கள் என்ன நியாயம் தீர்க்கப்படல. புரியுதுங்களா? அதனாலதான் நியாயம் தீர்க்கப்பட்ட சாத்தானுக்கு நரகத்தை ஆயத்தமா பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா நீங்க என்ன நியாயம் தீர்க்கப்படல. அதனால ஆண்டவர் நீங்க அப்படி போனீங்கன்னா அவன் பின்னால போங்க அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். சாத்தானை பின்பற்றுகிற பெரும் கூட்டம், திரளான கூட்டம் என்ன பண்ணுங்க? அவனை பின்பற்றுறீங்களா? கீழ்ப்படியாம இருக்கீங்களா? நீங்களும் இந்த நித்திய அக்கினிக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
நீங்க கவனிங்க. இந்த காரியம், அதாவது உலகத்தை கர்த்தர் ரெண்டா பிரிக்காரு. உலகத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? ரெண்டா பிரிக்கான்னு பாய்க்கிறோம். அதுல வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் உள்ளவர்கள் கீழ்ப்படிக்கிறவர்கள், இடது பக்கம் உள்ளவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். அப்போ வலது பக்கத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, இடது பக்கத்தில் சபிக்கப்பட்டவர்கள். அது எங்க போறார்கள்? நித்திய அக்கினிக்கு போங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். இந்த சம்பவம் எப்ப நடக்கன்னா, என்ன செய்யல? இந்த வசனம் நிறைவேறல. கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது எப்ப நிறைவேறும் அப்படின்னா, 1000 வருட அரசாட்சி முடிந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதான் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல 11ல இருந்து நீங்க 15 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு ஒரு நியாய தீர்ப்பு ஒண்ணு வச்சிருக்காரு ஆண்டவர். இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. நிறைய நியாய தீர்ப்புகள் இருக்கிறது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கடைசி நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு தான் கடைசி நியாய தீர்ப்பு ஆகும். ஆமென், அல்லேலூயா. இந்த கடைசி நியாய தீர்ப்புல தான் இவங்க வாராங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேணாலும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போதும். இது முதல் மரணம் என்ன? போதும், அது அப்புறம் வரலாம். இரண்டாம் மரணம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் மரணம் சரீரத்தை விட்டு ஆத்துமா பிரிவது முதல் மரணம். ஆமென். முதல் மரணம் என்னது? ஆமா, சரீரத்தை கொண்டு மண்ணுல புதைச்சிருவாங்க, அழிஞ்சு போயிடும். ஆத்துமா அழியாதது. ஆத்துமா அழியாதது. ஆமா, புரியுதுங்களா? ஆத்துமா அழியாது. எல்லா ஆத்துமாவும் அங்க போவாது. கீழ்படிகிற ஆத்மா தான் கத்தட்ட போகும். கீழ்படியாத ஆத்மா பிசாசிட்ட போகும். ஆமென். நீ கீழ்ப்படிஞ்சு ஒழுங்கா இருந்து ஒழுங்கா கீழ்ப்படிதோடு இருந்தா நல்லா அவன் ஆத்மா கத்தட்டு போகும். கீழ்ப்படியெல்லாம் அவன் ஆத்மா எங்க போவாது? கத்தட்ட போகவே போவாது. ஆமென். அப்படி போறதா இருந்தா நான் பிரசங்கத்தை இன்னைக்கு நிறுத்திடுறேன். தோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னா, முதல் மரணம் அது. முதல் மரணம் அப்படின்னா சாட்டா சொல்றேன், சரீரத்தை விட்டு ஆத்துமா ஆமே பிரிவது முதல் மரணம். ரெண்டாம் மரணம்னா ஆமே ஸ்தோத்திரம். ரெண்டாம் மரணம் தேவனை விட்டு ஆமே உன் ஆத்துமா நித்தியமா பிரிந்து நித்திய அக்கனிக்கு போவது தான் ரெண்டாவது மரணம். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இதான் முதலாம் மரணம். இப்ப இந்த ரெண்டாம் மரணம் எங்க தள்ளப்படுது? அக்கினி கந்தம் எரியிற கடல்ல போகுது. ரெண்டாம் மரணத்துல உள்ளவங்க எல்லாரும் எங்க போயிருவான்? போயிடுவான். கர்த்தரை விட்டு பிரியறான் பாத்தீங்களா? அது நிரந்தர மரணம். ஆமென். அது என்ன மரணம்? நிரந்தர மரணம். இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல என்ன பண்றது? தள்ளப்பட்டது. இதுல கொஞ்சம் என்ன சொல்றப்பன்னா, நீங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ஏம்மா 20:10 இல்ல சாரி, இல்ல இது இல்ல. நீங்க 11:12 சமுத்திரம் அது உள்ளது. அந்த வசனத்தை வாசிங்க. சமுத்திரமும் இல்லைங்க, சமுத்திரத்துல சாவறான் பாத்தீங்களா? அக்னியில சாவறான் பாத்தீங்களா? எல்லாரும் என்ன சமுத்திரம் என்ன செய்யுது? வெள்ளை சிங்காசன நியாயத்துல கொண்டு ஒப்படைக்குது. நல்லா கவனிங்க. மரித்தோரை ஒப்புக்கிறது. மரணமும் பாதாளமும் மரணமும் பாதாளமும் தங்களோட இப்ப பரணம், அதாவது சமுத்திரம் தண்ணி அக்னியில சாவுறான், தற்கொலை பண்ணி சாவுறாங்க. நல்லா கவனிங்க. அந்த சாவு வேற. இந்த மரணங்கிறது எங்க போகுதுன்னா பாதாளம் போகுது. மரணம் எங்க போகுது? அதை இயற்கையாவே இல்ல மறிக்காங்கல்ல,
இல்ல இந்த தண்ணி தற்கொலை பண்ணி சாவாம மறிக்காங்க பாத்தீங்களா? இவங்க மரணம் எங்க போகுதுன்னா பாதம் போகுது. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா, பரிசுத்தவனா இருந்தா பரதேசிக்கு போகும். இல்லன்னா எங்க போகுது? பாதாளம் போயிரும். பாதாளத்துக்கு போகுது. இப்போ இந்த மரணம், இவங்க துன்மார்க்கத்துல மறிக்காங்க பாத்தீங்களா? மரணமா இவங்க எல்லாம் எங்க போறாங்க? பாதாளம். இந்த பாதாளத்தில் உள்ளது எங்க கொண்டு ஒப்படைக்குது? ஐயா இந்த என்கிட்ட இருக்குது எல்லாம் இந்தா அப்படின்னு கொடுக்குது. இப்போ புரியுதுங்களா? மரணம் பாதாளம். இப்போ தற்கொலை பண்ணி எத்தனை பேர் சாவுறாங்க? தீயில, நெருப்புல, தண்ணியில. தண்ணியில விழுந்துலாம் சாவுறாங்களே, நெருப்புல பட்டுலாம் சாவுறாங்களே, ஆக்சிடென்ட்ல சாவுறாங்க. இவங்களை கொண்டு அது என்ன செய்யுது? கொண்டு ஒப்படைக்குது. எல்லாம் கொண்டு ஒப்படைக்குது. என்ன செய்யுது? எல்லாம் ஒப்படைக்குது. எல்லாத்தையும் சேர்த்து தான் ரெண்டாம் மரணம். இவங்களுக்கு மீட்பு கிடையாது. இவங்களை எங்க கொண்டு போட்டுறாரு? அக்னிங்கந்தம் எரியிற கடல்லே கொண்டு போடுறாரு. அந்த அக்னிங்கந்தம் எரியிற கடல் ஒரு நாள் பிரசங்கம் இருக்கு. அமேன். அங்க யாரு போவா? என்னெல்லாம் இருக்கு? நிறைய இருக்குன்னு பாக்கிறோம். அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதம் பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ மரணம், அதனாலதான் பவுல் சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம். 1 கொரிந்தியர் 15:26. ஆமே, கடைசி அழிக்கப்படக்கூடிய மரணம் என்னது தெரியுமா? சத்துரு மரணம். ஆமே, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த மரணம் என்ன செய்யப்படும்னா அழிக்கப்படக்கூடியது. ஆமென். இன்னைக்கு மரணம் இருக்குது, ஆனா இந்த மரணம் ஒரு நாள் அழிக்கப்படும். எப்ப அழிக்கப்படும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த மரணம் எப்போ அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றா, ஆமா ஸ்தோத்திரம், வேதத்திலே பாருங்க எப்ப அழிக்கப்படும் என்றா, இந்த பாதாளம் என்னைக்கு அக்கினி கடல்ல தள்ளப்படுதோ அன்னைக்கு மரணம் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் மரணம் கிடையாது. அமேன், அல்லேலூயா. மரித்த இயேசு திரும்ப மரிப்பதில்லை. அமேன். மரணம் கிடையாது, யாருக்கும் மரணம் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நித்தியம் ஸ்டார்ட் ஆயிரும். என்னது ஸ்டார்ட் ஆயிரும்? நித்தியம் ஸ்டார்ட் ஆயிரும். அதனாலதான் வெளிப்படுத்தல் 21 2, 3, 4 படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதாம் தேவன் எப்படி இருந்தாரோ ஒன்னாயிடுறாங்க. அங்க மரணம் கிடையாது. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கா? நித்தியம் ஸ்டார்ட் ஆயிரு. இது புதிய பூமி. புதிய பூமியில் வாழ்கிற ஜனங்களுக்கு மரணம் கிடையாது. என்ன கிடையாது? மரணம் கிடையாது. புதிய பூமியில் வாழ்றாங்கல்ல, ஆமே, அவங்க மாம்சத்தோட ரத்தத்தோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஆனா மறுரூபமாக்கப்பட்ட நம்மள ஆசாரியிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டார்ல, நம்ம புதிய பூமியில புதிய எருசலேமுக்குள்ள இருப்போம். நம்ம எங்க இருப்போம்? புதிய எருசலேமுக்குள்ள இருப்போம். பிதா குமாரன் சிங்காசனத்துல அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ மரணம், அதுக்கப்புறம் மரணமே கிடையாது. மரணம் அவுட். மரணம் எங்க கொண்டு போட்டுறது? என்னைக்கு அக்கினி கடலுக்குள்ள கொண்டு போடுறாரோ அதோடு மரணம் அழிக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் யாரும் மறிக்க மாட்டாங்க. மரணம் இல்லாத வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்காங்க. நான் சொல்ற புரியுதா புரியலையா? புரியுதா? ஏன்னா ஏன் சொல்றாருன்னா, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. ஆமென். மரணத்துக்கு அதிபதி சாத்தான கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டார். தமது மரணத்தினால என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாருன்னு பார்க்கிறோம். அப்போ நித்தியம் ஸ்டார்ட் ஆயிட்டுனா மரணம் இல்லை. அப்போ மரணம் இல்லா ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. ஆமென். அந்த வாழ்வுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்போ மரணம், மரணம் எப்போ வரனா? பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்துல மரிச்சா உன்னை தூக்கி பாதாளத்துல போட்டுருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பார்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு காரியத்தை என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இதுல முதல்ல நான் சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? நரகம், பாதாளம், அப்புறம் புறம்பான இருள். இதெல்லாம் ஒன்னா வெவ்வேறா? வெவ்வேறு. நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்னது வெவ்வேறு? நான் சொல்றேன், நரகம், பாதாளம், புறம்பான இருள் எல்லாம் ஒண்ணு. கைகளுத்தர அல்லையிலே சொல்லுங்க. இதுதான் எனக்கு கூட சந்தேகமா தான் இருந்தது. நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்க நீதிமொழி புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதிமொழி 9:18, 2:18 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நரக பாதாளங்களில் கிடக்கிற அப்படின்னு வரும். நரகமும் பாதாளமும் ஒண்ணுதான். ஆமென். நரகமும் பாதாளமும் ஒண்ணுதான். புறம்பான இருளும் ஒண்ணுதான். அது உங்களுக்கு நான் விளக்க கொடுக்கிறேன்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த புறம்பான இருளும் ஒண்ணுதான். இப்ப இதை உங்களுக்கு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, இன்னும் நான் சொல்லியிருந்தேன், இந்த விளக்கத்தை இன்னையோட எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. இப்போ பாருங்க, நரகம், பாதாளம், புறம்பான இருள் எல்லாம் ஒண்ணு. இப்போ இதுல இது எல்லாம் ஒன்னாகி தான் எங்க கொண்டு கொட்டுறாரு? அக்கினி. அதுக்கு பேரு தான் எரி நரகம். எரி நரகம் என்றால் என்ன? நெருப்பு கடல். எரி நரகம்னா என்னது? நெருப்பு கடல். ஆமென். எரி நரகம் என்னது? நெருப்பு கடல். இந்த நெருப்பு கடலுக்கும் இந்த பாதாளத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? இந்த பாதாளத்துக்கும் இப்ப கர்த்தர் நீங்க பாருங்க, மத்தேயு 5:22, மத்தேயு சுவிசேஷம் நீங்க 18:9, மத்தேயு சுவிசேஷம் 23, வெளிப்படுத்தல் 14, 9, 10, 11, 12 படிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இயேசு சொல்லுவாரு எரி நரகம் அப்படிம்பாரு. இயேசு என்ன சொல்றாரு? நரகனையும் பேசியிருக்காரு, எரி நரகனையும் சொல்லியிருக்காரு. இந்த எரி நரகம் தான் அக்கினியும் கந்தகமும் எரியிற கடல். புரியுதுங்களா? அப்போ இந்த எரி நரகத்துல யாரெல்லாம் போறான்னா, நான் சொன்னேனே புறம்பான இருள் இருக்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் யார் புறம்பான இருள் இருப்பான்னு சொல்லி. புறம்பான இருள் இருக்கிறவங்க, பாதாளத்துல இருக்கிறவங்க. ஆமா, பாதாளம், நரகம் பாதாளம் ஒண்ணுதான். நரகம் பாதாளம் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. இவங்க எல்லாத்தையும் தூக்கி எங்க கொண்டு தட்டுறாரு? அக்கினி கந்தகரே இந்த எரி நரகம். எரி நரகம்னா ஆமே எப்பொழுது அது ஒரு கடல், நெருப்பு கடல். இவ்வளத்தை கொண்டு அங்க கொண்டு கொட்டிடுறாரு. அப்போ இது வேறையா அது வேறையா இல்லையா? வேறையா இல்லையா? நீங்க பாருங்க, என்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது நரகத்திலையும் பாதாளத்திலையும் அக்கினி இருக்கும், ஆமா, புழு இருக்கும். ஆனா எரி நரகத்துல, எரி நரகம் என்னது? அக்கினி கடல்ல இந்த புழுவு இருக்காது, பாதாளத்துல தான் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு விளக்கம் தாரேன். புரியுதுங்களா? புரிஞ்சுதா இல்லையா? புரியுது. இதுக்கு அதுக்கும் உள்ள விளக்கங்கள் பாய்க்கும். ஏன்னா நீங்க நீங்க பாருங்களா, இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார் பாருங்க, அதாவது சாத்தான் பாதாளத்துக்குள்ள போறான். இப்ப சாத்தான் பாத்துக்கலாம். ஏசியா நீங்க பாருங்க 14:9 படிக்க பார்க்கலாம். நான் என்ன கூட ஒன்று சொல்றேன், நரகத்துக்கு இங்கிலீஷ்ல ஹெல்னு இங்கிலீஷ்ல இருக்கு, ஆனா எபிரேயத்துல அது சியோல்னு சொல்லப்பட்டிருக்கு. சியோல்னா அது சொல்லப்பட்டிருக்கு மரித்தவர்கள் தங்கும் இடத்துக்கு பேர் நரகம், பாதாளம். ஆமென். மரித்தவர்கள் தங்குகிற இடத்திற்கு பாதாளம் என்று பேரு. மரித்த துன்மார்க்கர்கள் தங்குகிற இடத்திற்கு, மரித்த துன்மார்கள் இடத்திற்கு பாதாளம் நரகம் என்று பேரு. மரித்த பரிசுத்தவான்கள் தங்குகிற இடத்திற்கு பாரடைஸ், பரதேசி என்று பெயர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாங்க, இந்த நரகத்துல பாதாளத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பாதாளத்துல புறம்பான இருள் ஒண்ணு, அதிபயங்கரமான இருள். பாதாளத்துல இருள் இருக்கும், கொஞ்சம் அக்கினி இருக்குது. ஆனா இந்த புறம்பான இருள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அங்க பயங்கர இருள் தான் இருக்கும். புரியுதுங்களா? இது பாதாளத்துல ஒரு இடத்துல இருக்கிறது. இந்த பாதாளத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு பகுதி என்னது பரதேசி, இன்னொரு பக்கம் பாதாளம். இந்த பாதாளத்திலேயே புறம்பான இருள், அகண்ட இருள், பயங்கர இருள் ஒண்ணு வச்சிருக்க. அங்க செய்த பாவம் செய்த தூதர்கள் அடைச்சு வச்சிருக்கிறார். யூதா 6:2 படிச்சீங்கன்னா, அந்த அந்தகாரம் சூழ்ந்த இருளுக்கு கொண்டு பாவம் செய்த தூதர்கள் அங்க அடைச்சு வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த பாதாளத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, சாத்தான தூக்கி அங்க போடுறார். நீங்க ஏசியா 14:9 வாசிங்க, அந்த வசனத்தை போடுங்க. பாதாளம் எங்க இருக்கு? போதுமா போதுமா. அடுத்தது நேரம் இங்க வந்துருங்க. அவன் எங்க வரான்? அந்த புழு என்னது 11 படிங்க. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும். யாரு? சாத்தான், பிசாஸ். எங்க போயிட்டான்? பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு
அப்ப பாதாளத்துல என்ன இருக்கு? புழு இருக்கா இல்லையா? இந்த புழுவும் பூச்சியும் கர்த்தர் யார்? இவன் எங்க அக்னிமயமான கல்கள்ல உலாவிக்கிட்டு அழகா அலைஞ்சவன், இப்ப இவனுக்கு பெட்ஷீட் என்னது? போர்வை புழு. ஆமே. பெட்டு என்னது? படுக்க என்னதுமா போட்டிருக்கு? பூச்சி புழு. எதுல படுக்கணும்? நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. சங்கீதம் 49:14 பாருங்க. அவங்க என்ன பாதாளம் அவங்க ரூபத்தை அழிக்கும். அவங்க அந்த வசனத்தை போடுமா? அப்ப கிடத்தப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 49:14 போடுமா? நான் வாசிங்க ஒருத்தர். 49:14 இல்லையா? ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிற மரணம் அவர்களை மேய்ந்து படும். ஆட்டு மந்தையை போல. ஆட்டு மந்தை எத்தனை பேர் பாத்துறீங்க? ஆட்டு மந்தை தெரியுமா? தெரியாதா? ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். பாதாளம் அவர்களுடைய ரூபத்தை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். ஆமே. அப்போ இங்க பாரு, சாத்தான் உலாவிக்கிட்டு அலைஞ்சிற சாத்தான எதுல படுக்க வைக்காரு? புழு. அவனை மூடிக்கிட என்னதான்? புழுக்கள் அவனை மூடுமா? போர்வையம். போர்வையம். ஆமே. அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 66:24 பாருங்க. ஏசாயா 66:24 இது பாதாளத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கிறவங்க இதை வந்து பார்ப்பாங்களாம். அவர்கள் வெளியே போய் கர்த்தருக்கு விரோதமா கீழ்ப்படியாத பாவம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். மனுஷனுடைய பார்ப்பார்கள். அவளுடைய பூச்சி எவ்வளவு சாகாமலும் அக்கினி அணையாமலும் இருக்கும். அவர்கள் அறுவர் பார்ப்பார்களா? 1000 அரசாட்சியில் போய் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்களா? பார்க்க அருவருப்பா இருக்குமா? பூச்சி அந்த அக்கினியில என்ன செய்யாதான்? சாகாது. அம்மே. அப்ப பாதாளத்துல சாத்தான புழு மேல படுக்க வச்சு பெட்ஷீட் ஆக்குறான். அப்ப என்ன செய்யும் இந்த காரியம்? என்ன செய்யும்? இததான் மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல 46-47 அங்கே புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றான்னு பார்க்கிறோம். எங்க? பாதாளத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாதாளம் நரகு புறம்பான இருள்லாம் ஒண்ணுதான். அப்ப பாதாளத்துல அக்கினி இருக்கும், புழு இருக்கும். இந்த அக்கினியும் புழுவும் என்ன செய்யும் அப்படின்னா, மூக்கு வழியா போய், வாய் வழியா போய், குடல் வழியா போய் கொடைஞ்சி அக்கினி வாதிக்கும். இதெல்லாம் தாங்க முடியாம பல்ல என்ன செய்வாங்க? நர்ற 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 என்ன செய்வானவங்க? கட்டிப்பாங்க. அடுத்தால என்ன செய்வாங்க? அழுவாங்க. அடுத்தால என்ன செய்வாங்க? எம்மா புழு கொடையுது, என்ன செய்வாங்க? அலறுவாங்க. இது பாதாளத்துல கேட்கிற சவுண்டு. அக்கினி கடல்ல அந்த சவுண்ட நம்ம கேட்கல. இதுல ரஷ்ய தேசத்துல பாதாளத்துல கேட்ட ஒரு சவுண்ட அவங்க மைக் வச்சு எடுத்திருக்காங்க. அக்கினியும் அந்த புழுவும் அவங்கள படுத்துற சவுண்டு அது கேட்டு. அதை போடுங்க பார்க்கலாம். அந்த இதை போடுங்க பார்க்கலாம். அந்த சவுண்ட பாருங்க. இது பாதாளத்துல அக்கினியும் கந்தகமும் என்ன ரெடி ஆகல. இப்ப பாதாளம் தான் ரெடி ஆகி பாதாளத்துல அக்கினியும் புழுவும் இருக்குன்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ பூமியில ஆழமா துளையிட்டு அவங்க மைக்க வச்சு பார்க்கும்போது அங்க அவங்க கொடுக்கிற அந்த சவுண்ட அவங்க கேட்டு என்ன பண்ணாங்களாம்? ஆச்சரியப்பட்டார்களாம். அல்லேலூயா. பாருங்க பாருங்க அந்த சவுண்ட பாருங்க கொஞ்சம். சோத்திரம். ரஷ்ய விஞ்ஞானிகள் இத பார்த்திருக்காங்க. பரவாயில்ல, மெதுவா வரட்டும். வந்தா சரி. போடு. அவ்வளவுதானா? இது மனிதர்கள் தொலை போட்டு என்ன செய்யுது? அங்க கத்துன சவுண்ட் அதுக்குள்ள அந்த மைக் என்ன பண்ணிட்டான்?
ஆமா, அக்கினினால அழிஞ்சு கட்டாயிட்டு அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். ஐயோ ஐயோ, நரகம் தெரியுதே. நரகத்தை குறிச்சு தான் அவர் பாடியிருக்காரு. அக்கினி கந்தங்க எரியிற எரி நரகம் வேற, எரி நரகம் தான் கடைசி உச்சம். ஆனா இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா, நரகம், பாதாளம், புறம்பான இருள். ஆமென். இவனை புறம்பான இருளுக்குள்ள கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினிக்குல மாட்டம் எப்படி இருக்கும்? அந்த இருக்கா? அந்த அக்கினிக்கு, அந்த அக்கினியில பாருங்க, அந்த மனுஷனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா, சோத்திரம். இதை விட பயங்கரமா இருக்கும். அவங்க சும்மா லைட்டா அதை பண்ணிருக்காங்க. பண்ணா எப்படி இருக்குன்னு அதை போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பிக்சர் கூட 2 பிக்சர் இருந்தா போடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எப்படி எப்படி இருக்கு பாருங்க. அருவருப்பா இருக்கு. இதை விட அருவருப்பா இருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் பயங்கர அருவருப்பா இருக்கும். ஆமே, ஸ்தோத்திரம். மாம்ச சாயல் இருக்கும். உணர்வு உணர்வுல மன எண்ணத்துல என்ன செய்வாங்க? பயங்கர அருவருப்பா இருக்கும். இவங்க கடந்து பல்ல கடிப்பாங்க. பல்ல கடிக்கிறாங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப பாதாளத்துல போடுமா, பயங்கரமா இருக்கா? இப்ப பாதாளத்துல இருக்கிற மனுஷன் பேச முடியுமா முடியாதா? போதுமா. பாதாளத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பேச முடியும். அதுக்கு லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. அங்க ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? 2 பேர். யாரு? ஒரு ஐஸ்வர்யவான். நல்லா கவனிங்க, ஒரு ஐஸ்வர்யவான். நல்லா கவனிங்க, இதுலயும் ஒரு சத்தியத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு லாசரும் மரிக்காங்க. ஆனா மரித்த லாசர் தேவ தூதரனால் கொண்டு ஆபிரகாம் மடியில கொண்டு போடுறாங்க. அந்த ஆபிரகாம் மடி தான் பாதாளத்துல ஒரு பகுதி பரதேசி. ஆமென். ஆனா என்ன ஒருத்த மரிக்கான். யாரு? ஐஸ்வர்யவானும் மரிக்கான். அவன் எங்க போறான்? பாதாளத்துக்கு போறான். இப்ப பாதாளத்துல இருக்கிறவன், அங்க ஆபிரகாம் மடியில யார் இருக்கா? லாசர் இருக்கிறான். அவன் பேசுறானா இல்லையா? அவனுக்கு தாகம் வருதா இல்லையா? அவன் பார்க்கறானா இல்லையா? அவனுக்கு காது கேட்குதா இல்லையா? அவங்க பேசுறாங்களா இல்லையா? அப்ப எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதுல ஒரு காரியம் உங்களுக்கு நான் ஆவியான உணர்த்தினார். இன்னைக்கு சொல்றாங்க, டே நரகம் என்னடா நரகம், செத்த பிறபாடு என்னடா ஆகுது? கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷன் என்ன நினைக்காங்கன்னா, எரி நரகத்துக்கு போன பிறகுதான் தண்டனை. இல்லைங்க. ஒரு மனுஷன் செத்த உடனேயே அவனுக்கு என்ன தண்டனையை ஆண்டவர் கொடுக்காருன்னா, அக்கினியும் புழுவும் அவனை வச்சு நொய்க்குது. ஆனா எரி நரகத்துல புழுவை நீக்கிட்டு முழு அக்கினியை போட்டு பண்றார். இதுதான் எரி நரகம். அக்கினிங்க அந்த. அப்போ இன்னைக்கு ஒருத்தன் துன்மார்க்கத்துல பாவத்துல கீழ்ப்படியா மரிக்கிறானா, மரித்த உடனே அவன் எங்க போறான்னா நரகம் போறான். நரகம் போய் அவன் இளைப்பாற வச்சுவான். இப்போ ஐஸ்வர்யா என்ன பண்றான்? செத்த பிற்பாடு எங்க போறான்? எங்க போறான்? நரகத்துக்கு போறான். நரகத்துல போய் அவன் என்ன செய்யறான்? வேதனைப்படுறான். ஆமென். நரகத்துல போய் என்ன செய்யறான்? வேதனைப்படுறான். அப்போ மரிக்கிற துன்மார்கள் எல்லாரும் நரகத்துல போய் இப்ப என்ன பண்ணுவாங்க? சொல்றாங்க, செத்த பிறகு என்ன ஆகிறது? செத்த பிறகுதான் இருக்கவங்களுக்கு தண்டனையே. இந்த தண்டனைக்கு விலக்கத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். அக்கினி புழுவும் உன்னை போட்டு என்ன செய்யுது? பாதிக்கிற அந்த வாதையிலிருந்து விலக்கத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த வேதனையை சுமந்தார், தீர்த்தார். அப்ப நீ இயேசு இல்லாம மரிச்சா, சில பேர் என்ன பண்ண, நல்ல குடி எல்லாம் பண்ணுடா, செத்த பிறகு நமக்கு என்னடா தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இல்லப்பா. செத்த பிறகு நீ தண்டனையை நல்லா அனுபவிப்பா. ஆமா, வெள்ளை சிங்காசன நியாயம் தீர்ப்பு வர்ற வரைக்கும் மரித்த துன்மார்கள் சும்மா இருக்கிறது இல்ல. புழுவும் அக்கினி அவர்களை பாதிக்கும். புழு படுக்கை, அந்த புழுவும் அதுவும் அவங்கள என்ன செய்யும்? பயங்கரமா மூக்கு வழியா கண்ணு வழியா இது வழியா போய் கொடல கொடையும். அக்கினி வாதிக்கும். 2 இருந்தா எப்படிமா தூங்க முடியும்? எப்படி? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு செய்வாங்க, பல்ல நறுக்கு அடிப்பாங்க. 2வது ரொம்ப அழுவாங்க. ஐயோ, நைச பண்ணி சொன்னா நான் கேட்கலையே, அன்னைக்கு இவன் என்னடா சொல்றது, நீ இப்ப போய் வாங்கிக்கோ போ. பேசுறா என்ன நரகம், என்ன நரகம்?
செத்த பிற்பாடு உடனே நரகம் உனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, அதாவது செத்த பிற்பாடு ஒண்ணும் தெரியாதுன்னு இல்ல. இந்த ஐஸ்வர்யம் செத்த உடனே என்ன செய்யறான்? வேதனை அனுபவிக்கிறான். இன்னைக்கு நினைக்காக செத்த உடனே உனக்கு வேதனை இருக்கு. ஆனா பரிசுத்தமா செத்தா உனக்கு அந்த பாதாளத்துல ஒரு பகுதி எப்படி இருக்குதுன்னா, பரதேசி ஆபிரகாம் மடி, மடினா தாயின் மடி, இளைப்பாறுதல். அப்போ லாசரு இளைப்பாறுகிறான். பரிசுத்தமாய் ஜீவித்த கீழ்ப்படிந்த லாசரு இளைப்பாறுகிறான். அமே வெள்ள சிங்காசனம் நியாயம் தீர்க்க பட்டாலும் சரி, அன்னைக்கு அது வரைக்கும் அவனுக்கு இளைப்பாறுதல். ஆமென். ஆனா அதே டைம்ல சாவுற ஐஸ்வர்யவனுக்கு தண்டனை, தண்டனை. ஆமே, அந்த புழு சாவாது, அக்கினி அணையாது, புழுவும் சாவாது. என்ன செய்யும்? இரவும் பகலும் கொடைன்னு ஒண்ணு என்ன செய்யுது? கொடையிறது. எவ்வளவு பயங்கரமானது பாருங்க. என்னடா செத்த பிற்பாடு என்னடா நடக்கும்? செத்த பிற்பாடு தாண்டா இருக்கு உனக்கு நரகம், நரக தண்டனை. இந்த நரக தண்டனைக்கு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தை கழுவி சுத்தமாக்கி மீட்பை பெற்றுக்கொள், ஞானசானத்தை எடுத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. கல்லெண்ணெய் ஞானசானம் எடுத்தாங்காதா? ஆண்டவர் உயிரோடு பரலோகம் போனப்ப தான் ஞானசான திட்டத்தை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். ஏச்சு ஞானசானம் எடுத்தாரியா? அவர் கீழ்ப்படிஞ்சு ஞானசானம் தானே. ஆமென். என்ன சொல்ல? யோவான் 3:5 என்ன சொல்லுகிறது? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாயிட்ட ஒருவனும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போட்டு எங்க போவான்? உடனே செத்த உடனே தண்டனை. துன்மார்க்கத்துல மரித்த உடனே தண்டனை. ஐஸ்வர்யாவுக்கு உடனே தண்டனை. அன்னைக்கு இன்னைக்கு மரித்த துன்மார்க்க, மரித்த அக்கிரமக்காரங்க, அநியாயக்காரங்க இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதுதானே அந்த ரஷ்ய விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்க? இப்போ இந்த சவுண்ட் வராம இருக்குன்னா அவங்க அப்போ தூங்கிட்டு இருந்தா அந்த சவுண்ட் வருமா? வராது இல்ல. அப்ப இப்ப தண்டனை அனுபவிக்காங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆமா, அந்த ஐஸ்வர்யம் செத்து போறான், துன்மார்க்கத்துல செத்து போய் உள்ள போய் நினைச்சுனா இந்த அக்கினினால நான் என்ன செய்யறேன்? வேதனைப்படுறேன்னு சொல்லணும். அப்ப ஐஸ்வர்யம் சொகுசாவா இருக்காங்க. போய் மரித்த துன்மார்க்கர்கள் எப்ப மரிக்காங்களோ அப்பமே அவர்களுக்கு என்ன வந்துரும்? தண்டனை. நித்திய தண்டனை எப்ப தெரியுமா? ஆமே, எரி நரகத்துல வரும்போது நித்தியம். அல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க, மரண பயம் யாருக்கு இருக்கா தெரியுமா? ஆமா, ரட்சிக்கப்பட்டினா உனக்கு என்ன இருக்காது? ஆமா, சிலருக்கு மரணத்தை கண்ட என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஐயோ என்னாக போகுது. பரிசுத்தவான்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆமே, பரலோகம் நெருங்குது, நான் பரலோகம் போறேன், மன மகிழ்ச்சியா போவாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போறேன், அழகா சொல்லுவாங்க. பரிசுத்தவனுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. பார்வோன்னு அவன் சேனைகளை செங்கடையில மூழ்கடிச்சு சாகடிக்கிறது அருமையானதா? தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்தவனுடைய மரணம் எப்படி அருமையானதுன்னு என்ன? அவங்க இளைப்பாற போறாங்க. வெளிப்படுத்தல் 14:13 போடுங்க, வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:13 வாசிங்க. இளைப்பார்வார்கள். போதும். கர்த்தருக்குள் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து, ஆமென், என்ன சொல்ல, இங்கேயும் கிடந்து படாத பாடுபட்டு, ஆமா, துன்மார்க்கத்துல மரிச்சு அங்கேயும் போய் அணையாத அக்கினி. புழு சாவாது. புழு என்ன செய்யறது? சாவது. புழுவும் அக்கினியும் போட்டு ஒரு மனுஷனை குடைஞ்சா எப்படியா இருக்கும்? ஒரு ஃபேன் இல்லைனாலும் நம்மளால நிம்மதியா ரூமுக்குள்ள இருக்க முடியுதா? ஒரு அக்கினி காலத்துல அப்பா அக்கினி, அப்பா வெயிலு, அப்பா வெயிலு, அப்பா வெயிலுன்ட்டு அலையிறமே. ஆமா, இரவும் பகலும் அக்கினியும் புழுவும் போட்டு செத்த உடனே நடக்குதுங்க. சில பேர் என்ன, அதான் திரும்ப சொல்ல, செத்த என்ன ஆக போகுது, என்ன நடக்க எனக்கே தெரியாது. நீ செத்த பிறகு தான் உனக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. ஆனா அந்த தண்டனையை இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ எங்க போயிருவா? நீ இன்றைக்கு என்னோடு கூட அந்த கல்லனை சொல்றான், அவன் போய் இருந்தானா இல்லையா? போனான்னு பாய்க்கிறோம். அப்ப இயேசு அவன் ஏற்றுக்கொண்டான். இன்னொருத்தன் என்ன செய்யல? கிண்டல் பண்ணான். என்ன? பெந்தேகோஸ்தா அல்லேலூயா. கிண்டல் பண்ண கல்ல எங்க போனான்? ஐஸ்வர்யாண்டு போனான். ஆமே,
அங்க இருந்து ஐயோ ஐயோன்னா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதை. அப்போ பாதாளம் ரெண்டா பிரிக்கப்பட்டு, ஒன்னு பரதேசி, கர்த்தருக்குள்ள மரிக்கிறவங்க பழைய பரிசு என்ன செய்றாங்கன்னா, ஆமே ஆபிரகாம் மடி என்று சொல்லப்படும் இளைப்பாறுகிற இடத்துக்கு போறாங்க. அங்க இளைப்பாறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. பெரும் பிளவு இருக்கிறது. இவங்க அங்க போக முடியாது, இவங்க இங்க போக முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புற வரைக்கும் பரதேசம் எங்க தான் இருந்தது? பாதாளத்தில் இருந்தது. பாதாளம் ரெண்டா பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதி, அந்த பகுதி. இப்போ பாதாளத்துல ஐஸ்வர்யவன் துன்மார்க்க கூட்டங்கள் அக்னி கந்தம் எரியிற ஒரு கடை இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல தான் மிக அடர்த்தியான ஒரு புறம்பான இருள் இருக்கு. அங்கதான் பாவம் செய்த தூதர்களை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கென்று கட்டி வைத்தார்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனே எங்க போனார் தெரியுமா? இயேசு மரிச்ச உடனே உயிரோடு எழும்பிட்டார். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 18-20 வரை நீங்க படிச்சு பார்த்தா, அவர் சிலுவையில் மரித்த உடனே உயிரோடு எழும்பி பூமியின் தாழ்விடத்துக்கு போனார் என்று எபேசியர் 4வது அதிகாரத்துல 8வது வசனம் போடுங்க. பாருங்க, பாருங்க. தோத்திரம். எபேசியர் 4வது அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்காரு. 9. அப்ப பாருங்க, ஏறினார் என்பதனால் அவர் அதற்கு முன்னே எங்க இறங்கினாரா? பூமியில் தாழ்விடங்கள் பாதாளம் இறங்கினார். அங்க போய் 3 நாள் பிரசங்கம் பண்ணார். யாருக்கு பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? நோவா காலத்துல கீழ்ப்படியாம போன ஆவிகள் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு போய் பிரசங்கம் பண்ணாரு? அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனே, ஆமா, மரத்தின் திறவுகோல் பிசாசுகிட்ட இருந்தது. என்னைக்கு இயேசு உயிரோட எழும்பினாரோ அன்னைக்கு சாத்தான் இருக்கிற பாதாளத்தின் திறவுகோல் யாருக்கிட்ட வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்தது. ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரு? உள்ள போனாரு. போய் என்ன பண்ணார்னா, பரதேசத்தில் இருக்கிறவங்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு, இப்போ பரதேசம் எங்க இருக்கு தெரியுமா? வெளிப்படுத்த 2:7 படி தேவனுடைய மத்தியில இருக்கிறது பரதேசி. இப்ப பரதேசி ஒன்னும் கீழே கிடையாது. இப்ப கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவங்க எங்க போவாங்க அப்படின்னா, எங்க போவாங்க? ஆமென். தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ஆமென். அல்லேலூயா. எங்க போவாங்க? பரலோக ராஜ்யம். இப்போ பரதேசி இப்போ காலியா இருக்கு. ஆமென். இப்ப பரதேசி எப்படி இருக்கிறது? காலியா இருக்கிறது. இப்ப மரிக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய மத்தியில பரதேசி இருக்கிறன்னு பார்க்கிறோம். அங்க இளைப்பாறுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாதாளத்துல துன்மார்க்க கூட்டமோ தேவ தூதருடைய கூட்டமோ பாதாளத்துல இருக்குது. ஆமென். துன்மார்க்கமா மரிக்கிறவங்க ஐஸ்வர்யனு போல அக்கினியும், ஆமென், புழுவும் அவங்கள என்ன செய்யும்? வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தேவ தூதர்களை அங்க புழுவும் இருட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவங்கள வேதனைப்படுத்திட்டு இருக்கிறது பார்க்கிறோம். வேதனைப்படுத்திட்டு இருக்கு பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்கா நியாய தீர்ப்புக்காங்க அங்க அவங்க வச்சிருக்காங்கன்னு பார்க்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துக்குள் மரித்தால் இளைப்பாறுதல். நீ கிறிஸ்துக்குள்ள மரிக்காவிட்டால் உனக்கு தண்டனை உடனே தண்டனை. ஐஸ்வர்யனுக்கு உடனே தண்டனை. ஐயா நான் வேதனைப்படுகிறேன் அப்படிங்கிறான். அவனு சொல்லிட்டு தான் சொல்றான், நான் தான் கீழ்படியல, நான் தான் சபிக்கப்பட்டுட்டேன். இனி எனக்கு எத்தனை சகோதரர் உண்டு? 5 சகோதரர் இருக்காங்க. இந்த வேதனை நடந்த இடத்துக்கு அவங்க வராதபடிக்கு இங்க இருந்து ஒருத்தர் போ சொல்லுங்க. அவங்க சொந்தத்துல ஒருத்தர் போச்சு சொன்னா நம்புவோம். அதுக்கு தான் இயேசு சொன்னாரு, அங்க ஒருத்தன் இருக்கான் ஐயா, பரலோகத்துக்கு சொல்றான், நரகத்தை சொல்ல ஒருத்தன் வச்சிருக்கேன், அவன் சொல்ல கேட்காட்டா இங்க இருந்து போனாலும் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவான்? அம்மா போய் சொல்லுது, என்னம்மா எப்பா இப்படி ஒரு நரகம் இருக்குப்பா, நீ கொஞ்சம் அடப்பா. ஆமா, அம்மா சொல்ல கேப்பா? கேட்க மாட்டான். ஆமென். தாய்க்கு தாயாக நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அன்புக்கு அன்புக்காக சொல்லிட்டு இருக்கோம். நாங்க சொல்றத நீ கேட்கட்டா அங்க இருந்து ஒருத்தன் வந்தாலும் கேட்க மாட்டான். வேதனை நிறைஞ்ச இடம் நரகம், பாதாளம், புறம்பான இரு, இது எல்லாம் ஒண்ணு. அப்போ துன்மார்க்கத்துல ஒருத்தன் செத்தானா இங்க போடுற ஆட்டம் பாட்டம் என்ன தெரியுமா? அங்க போய் கிடந்து ஐயோ 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 நீ பல்ல கடிக்கிறதுக்கு என்ன ஆட்டம் என்ன பாட்டம். அல்லேலூயா. ஆமென். அதே போல கிறிஸ்துவ ஊர்வலத்தை பார்த்தீங்களா? எவ்வளவு அமைதியா போவாங்க. ஏன்னா அவங்க இளைப்பார போறாங்க. ஆமென். இன்னொரு ஊர்வலத்தை பார்த்தீங்கன்னா அடி டங்க டக்கட்டா பாட்டா போறவன வாரெல்லாம் பிடிச்சு அடிப்பான். கீழ்படியாத கேசு போ, ஏன் நான் அவனும் கீழ்படியில் நானும் கீழ்படி அடி நொறுக்கு போய் தள்ளுடா போய் அங்க போய். ஆமென்.
அப்படின்னா ஏசு இல்லாம ஒருத்தன் மரிச்சானா அவன் நரகம் பாதாளம் போவான். அங்க அவியாத அக்கினி, அணையாத அக்கினியோ சாகாத புழுவும் அவனை என்ன செய்யும் வாதிக்கும். அதனால அவன் என்ன செய்வான், அவன் பல்ல நறு நறு நறுன்னு கடிப்பான். ரெண்டாவது என்ன செய்வான், அழுவான். இதை தவிர என்ன செய்ய முடியும்? இங்க இருந்து வீம்பு அடிச்சாலும் அடி, எவ்வளவு வீம்பு அடி, அத்தனைக்கு உனக்கு அங்க வச்சிருக்காருடா நரகம் பாதாளத்துல வச்சு உனக்கு வைப்பாரு ஆப்பு. ஆமென். அல்லேலூயா. இங்க தூக்கி அடிக்கிறியா, வைப்பாரு, போ அங்க வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, அங்க உனக்கு வாங்கிக்கோ. உடனே செத்த உடனே தண்டனை ஸ்டாப் தொடங்கிருதுன்னு பாக்கிறோம். சில நினைக்காங்க, நான் திரும்ப சொல்றேன், செத்த உடனே நமக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு. இல்ல, நீ எப்ப சாவுறியோ, ஏசு இல்லாம செத்துட்டியா உடனே அக்கினி புழு உன்னை நர பல்ல கடிக்க வைக்கும், அள வைக்கும். எப்ப அழகு தெரியுமா? எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது. ஆமே, அத்தனை வருஷம் வரைக்கும் நீ அழுவா. ஆமே. பாதாளமே உன் படுக்கை, புழுக்களை உன் போர்வை. இப்ப பாருங்க, இந்த தேவ தூதன் ஆமே லாசரை கொண்டு ஆபிரகாம் மடியில விடுறான். செத்தவங்களை கொண்டு பிசாசை எங்க கொண்டு விடுறான்? பிசாசு போவான உள்ள பாதாளத்துக்குள்ள போக மாட்டான். தேவ தூதன் வாரான் பாருங்க. நீங்க 1000 அர்த்த வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல பாருங்க. ஆமே, லூசிபர் அவனை பிடிச்சு பாதாள குழியை திறந்து ஒரு தூதன் என்ன பண்றான்? 20:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருஷம் வரை என்ன செய்யறான்? கட்டி வச்சு பாதாளத்தில் அடைச்சு முத்திரை போடுறான்னு பாக்கிறாமே. அப்ப உள்ள அவனுக்கு தண்டனை இருந்தாலும் விடுதலை ஆகும்போது அவன் பணம் வந்துருதுன்னு பாய்க்கிறோம். இங்க இருந்து சத்தியத்தை கேட்பாங்க, வெளியே போனோடனே சிலருக்கு நிறத்தை மாத்திடுவான். அடுத்தால அக்கினி உனக்கு போ, நித்திய அக்கினி. அடுத்தால சாத்தானை பிடிச்சு எங்க கொண்டு போட்டுறாரு? நித்திய அக்கினி போட்டுறாரு. வெளிப்படுத்தல் 20:10 பாருங்க. வெளிப்படுத்தல் 20:10 போடுமா? 20:10. இவனு நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு இவனுக்கு. இதான் எரி நரகம். இதான் என்னது? எரி நரகம். இயேசுக்கு சொன்ன எரி நரகம். எரி நரகம் வேற, நரகம் பாதாளம் புறம்பான இருள் எல்லாம் ஒண்ணு. நாம இந்த நரகம் பாதாளம் புறம்பான இருள்ல அக்கினி இருக்கும், ஆமே, புழு இருக்கும். ஆனா அந்த நித்திய அக்கினிக்கு போங்கன்னு சொல்றாரு பாருங்களா, நெருப்பு கடல். இங்க புழு இருக்காது, ஒன்லி நெருப்பு மட்டும்தான் இருக்கும். நெருப்புகளை கடந்து கொதிக்க, நெருப்பு அவங்கள கொதிக்க பண்ணும். ஒரு மீன் கொதிச்சு அப்படி கடந்து கொதிப்பார்கள். அவ்வளவு பயங்கரதான இது. கர்த்தருடைய கோபாக்கினின் அக்கினி என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப எவ்வளவு கஷ்டம் நீ பாருங்க, கஷ்டம் பாருங்க. அப்ப வேதனை நிறைஞ்ச இடம் என்னது? பாதாளம், நரகம். இன்னும் எரி நரகம் ஸ்டார்ட் ஆகல. என்ன எரி நரகம் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் பிசாசு இப்ப மத்தியாகத்துல இருக்கான். அங்க இருந்து ரகசிய வருகையில பூமிக்கு தள்ளப்படுவான், பூமியிலிருந்து நரகத்துக்கு தள்ளப்படுவான். அல்லேலூயா. எரி நரகம் தள்ளப்படுவான்னு பாய்க்கிறோம். இப்போ இயேசு இல்லாம மரிச்சா அவன் பாதாளம் போவான், நரகம் போவான், தண்டனை உடனே அனுபவிப்பான். உடனே தண்டனை இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஐஸ்வர்யான்னு அங்க வேதனைப்படுகிற இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த பாதாளத்துக்கு நீ என்ன சொன்னா? பிசாசுகள் பாதாளத்துக்கு என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன மறந்து போச்சு. அது பிசாசுக்கு பிடிக்கும்னு சொன்ன, அப்படிதானே? அதுக்கு அதை திரும்ப உன்ட கேட்டேன் நான். ஆமே, யாருக்கு பிடிக்கும்? பிசாசுக்கு பிடிக்கும். இப்ப வாசிக்க, அது என்ன சொல்லுது பாருங்க. ஆமா, லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல 27 ஆமா 31, 32 வரை படிக்க பார்க்கலாம். ஒருத்தர் வாசிங்க. பிசாசுக்கு பிடிக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் பாருங்க. பாருங்க, அவர் கரையிலிருந்து இறங்கின நெடுநாளா பிசாசு பிடித்தவனும் வசனம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினமும் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அடுத்த சொன்னான், அசுத்தாவி அவனை விட்டு போக முடியும் இயேசு கட்டளையிட்ட அப்படின்னா அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி
வெகு காலமா அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணி இருந்தோம். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். 30. இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டால், அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடினால் அந்த பேரை சொன்னான். ஒரு லேகியோன்னா 3000 பிசாசுன்னு சொல்றாங்க, 6000 சொல்றாங்க. அதை விட்டுருவோம். 31 30 சொல்லு. பிசாசு என்ன கேட்க பார்த்தீங்களா? இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. தங்களை பாதாளத்தில் போக கட்டளை இடாதபடி அவரை எங்க போகாதபடி. இப்ப பாதாளம் பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல, பிசாசு என்ன இது? ஏன்னா பாதாளத்துல என்ன இருக்குன்னு சாத்தானுக்கு தெரியும். பாதாளத்துல என்ன இருக்கு? அக்கினி, அவியாத புழு, சாவாத புழு. பாதாளத்துக்கு போன என்ன உண்டு? வேதனை உண்டு. எங்களை வேதனைப்படுத்தாதபடி. இப்ப சாத்தா என்ன கேட்க, எங்க மட்டும் அனுப்பிடாது, பாதாளத்துக்கு தயவு செய்யுங்களா அனுப்பிடாதீங்க, எங்களை இந்த பண்ணிக்கல அனுப்பிடும், நாங்க தப்பிச்சு போட்டோம். ஏங்க, பிசாசுக்கே பாதாளம் பிடிக்கலங்க. நீ சொல்ற செத்த என்ன, எங்க போனா என்ன, நரகம் போனா என்ன, போய் பாரப்பா. நீ என்ன செய்ய? போய் பாரு. இப்ப செத்த என்ன? அட கொடுமை, கொடுமை, கொடுமை. இங்க இருக்க கொடுமையோட பெரிய கொடுமைங்க. இக்காலத்து பாடு இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனிமங்கியம் உண்டாக்கும். ஆமே, உலகத்துல உபத்திரம் உண்டு இல்லைங்கல்ல. அதுல தப்பித்துக்கொள்ள இயேசு நமக்கு ஒரு பாதையை வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். ஆனா பேய் சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், பாதாளத்துக்கு தயவுசெய்து நீ அனுப்பிடாதையோ. ஆமே, ஆல்ரெடி என் கூட்டத்தை சேர்ந்த உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அங்க என்ன செய்யுது? மகா காருல இருந்து பயங்கர புழுவும் அக்னியினால அவஸ்தைப்பட்டு இருக்கான்னு தெரியும். தயவு செய்து என்ன எங்க அனுப்பிடாதீங்க. அல்லேலூயா. சில ஆட்களை செயலுக்குள்ள அனுப்பும் போது சந்தோஷமா போவாங்களா? செயல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆயுள் தண்டனை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சந்தோஷம் போவானுங்களா? என்ன செய்வாங்க? பிடிச்சி என்ன செய்வாங்க? அதே போலதான் பாவம் கீழ்ப்படியாதுன்னு பிடிச்சி என்ன செய்வாரு? தள்ளுவாரு. ஏதோ அந்த இடத்துல அவனை விடுறாரு. பாதாளத்துக்கு சாத்தான் போக விரும்பல. பாதாளத்துக்கே போக விரும்பலன்னா எரி நரகம், அக்கினி கந்தங்கம், அங்க ஒல்லி, அதுதான் அங்க போக விரும்புவானா? அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, அவன் என்ன செஞ்சான்? உயிரோட தள்ளப்பட்டான், சங்கிலினால கட்டப்படுகிறான். அல்லேலூயா. ஆமே. நீ இரட்சகரை ஏற்றுக்கிட்டியன்னா உன்னை பூ போல தூக்கி கொண்டு ஆபிரகாம் அடியில வச்சிருவாரு. இல்லன்னா மிதிச்சு தள்ளி விடுவார். ஆமே. அல்லேலூயா. அதுக்கு சாத்தானுக்கு பிடிக்குமா? பாதாளம் சாத்தானுக்கே பிடிக்கல. ஆனா மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன பேச, என்ன பெரிய நரகம், என்ன பெரிய பாதாளம். ஆமே. ஒரு நாள் முழுவதும் அக்கினி வெயில வச்சுப்பாரு, அப்ப தெரியும். ஆமே, அக்கினி வெயிலா இருக்குப்பா, கூலிங் அதான் இருக்கா, கொஞ்சம் ஏசி போடுங்க, காத்து போடுங்கப்பா. நைட்டு என்ன செய்ய முடியாது? இந்த புழுக்கத்துக்கே இவ்வளவு பாடுபடுறிய, அங்க காத்துலாம் ஒண்ணு வராது, வெறும் அக்கினியும் புழு இருந்து கொட்டையும். நீ தூங்க முடியுமா? செத்த உடனே தண்டனை ஸ்டார்ட் ஆகுது நரகத்துல. ஆமே. நரகமும் மரணம் புள்ள பாதாளத்துல போகுது. மரணமும் பாதாளமும் அக்கினி கந்தங்க எரியில தள்ளப்படு, அது 2ஆம் மரணம். அப்ப பாதாளத்துக்குள்ள போறதெல்லாம் 2ஆம் மரணம். அதுதான் போகிறது, அங்க போகிறது பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நரகத்துல தள்ளப்படுற யாவரும் அழிந்து போகாமல் என்றென்றைக்கு சதா காலம் நித்திய வேதனையினால அழிக்கப்படுவார்கள். ஆமா, தண்டிக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னன்னா, என்ன ஒண்ணுன்னா, நல்லா கரிஞ்சுங்க, நரகம் பாதாளம் புறம்பான இருளெல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட கேளுங்க, என்ன நிறைய வசனம் என்கிட்ட இருக்குது, புரியுதுங்களா? அப்போ ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மரிச்ச உடனே அவனுக்கு நரகத்துல தண்டனை ஸ்டார்ட் ஆயிருது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவோடு மரிச்சா அவனுக்கு இளைப்பாறுதல் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எரி நரகம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இன்னும் சாத்தானுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அவன் தான் 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து வருவார். வந்து அந்த கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு பிடிச்சு முதலாவது அங்க போடுவார். 2வது லூசிபர் சாத்தான்,
லூசிபர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பிடிச்சி 2வது தள்ளுவார். 3வது தான் இந்த மரணமும் பாதாளத்துல கிடக்கான் பாத்தீங்களா புழு, இந்த புழுவை எடுத்துட்டு முழு அக்கினிக்குள்ள போட்டு அவிக்கிறார். இப்ப இந்த நரகத்துல அந்த அக்கினி சுவால அப்பப்போ வரும் போயிட்டு இருக்கும். ஆனா எரி நரகம் முழுவதும் அக்கினிக்குள்ள கடந்து போட்டிருக்கும். முழுவதும் 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 அக்கினி. இப்ப அக்கினி சுவாலை அடிக்கும் போவோம், புழு போய் கண்ணு வழியா வாய் வழியா குடல் வழியா போய் கொட்டையும் கடந்து கொட்டையும். எப்படிப்பா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? தண்டனை. இப்ப சொன்னா பாவத்தை விட்டுரு, அக்கிரமத்தை விட்டுரு, அநியாயத்தை விட்டுரு, இயேசுவை ஏற்று. என்ன ஏசு, என்ன ஏசு, என்ன ஏசு? நரகத்துல போ. ஏசுன்னா எப்படி தெரியும்? அலர்வா, ஆண்டவரே அந்த லாசருடைய கையில விரலை தொட்டு அந்த நுனி வாயில வை, அப்ப தெரியும் ஏசுன்னா யாருன்ட்டு. இப்ப ஏசுனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கு. ஆமே, இலக்காரமா இருக்கு. செத்த பிறகு தெரியும்டா, அதுக்கப்புறம் மீட்பு கிடையாது. அங்க போயிட்டீங்கன்னா உனக்கு மீட்பு கிடையாது. அதான் முதல் மரணம். ஆமே, சரீரத்தை விட்டு பெறுகிறது. 2வது மரணம் தேவனை விட்டு பெறுகிறது. ஆமே, அல்லேலூயா. அதோட முடிஞ்சு பார்க்கிறோம். அங்க தண்டனை, செத்த உடனே நரக தண்டனை ஸ்டார்ட் ஆகுது. அதை தின்னமா கத்தர் என்ன சொல்ல சொன்னான்னு பார்க்கிறோம். சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க செத்த பிறப்பு எப்பமா பண்ணுவாங்க. இல்ல, செத்த உடனே தண்டனை ஸ்டார்ட். அல்லேலூயா. சத்தமே இல்லை. அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எரி நரகம் ஆயத்தம் ஆகிட்டு இருக்குது. அவ்வளவுதான், பண்ணப்பட்டு இருக்கிறது. அவ்வளவுதான். அதுல போறது சாத்தானும் அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தேசம் ஃபர்ஸ்ட் தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் தான் மரணமும் பாதாளமும் தூக்கி அங்க அடிக்கான்னு பாய்க்கிறோம். ஜீவ புஸ்தகம் பேர் எழுதியிருக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியான புஸ்தகம் பேர் எழுதி நீங்க எல்லாம் நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்டு என்ன செஞ்சிருவீங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துல சதா காலம் அரசாள்வீர்கள். அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துற தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 3:17 பாருங்க பார்க்கலாம். லூக்கா 3:17. சரி, இது அந்த மத்தேயு 25வது அதிகாரத்துல 31 - 41 இந்த சம்பவம் அதுக்கு சரியா இருக்கும் என்று பார்க்கிறேன். அதை நான் அப்பவே சொல்லி விட்டுட்டேன். அதை போட்டு அப்படி அக்னியிலே என்ன செய்வாருன்னா, முதல்ல களையை கட்டி அக்னியில சூளையில போடுங்கிறாரு. 2வது களஞ்சத்துல நல்ல விதையெல்லாம் சேதுன்னு சொல்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இங்க வந்துருவோம். இப்ப பாருங்க, ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்? இப்போ பாதாளத்துல இருக்கிறான். ஆமே. லூக்கா 16வது அதிகாரத்தை 23, 24 வாசிங்க, போடுங்க பார்க்கலாம். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன், இதோட முடிச்சிடலாம். நீங்க பாருங்க, ஐஸ்வர்யவான் மரித்து, நீங்க இதுலயே முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா? அவன் மரிக்கிறான். கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவன தேவதூதன் வாரான், அழகா தூக்கி கொண்டு என்ன பண்றான்? போடுறான். சில அடக்காரதெல்லாம் அவ்வளவு மகிமையா நடக்கும். சிலதெல்லாம் பாருங்க, சும்மா நாயை தோண்டி புதைச்சிட்டு போயிடுவாங்க தெரியுமா? மகிமையே இருக்காது. என்ன இருக்காது? மகிமையே இருக்காது. இப்ப இந்த அடக்காரதுல யார் வாரா? தேவ தூதன் வந்து அவனை தூக்கிட்டு போய் எங்க கொண்டு வைக்கிறான்? ஆபிரகாம் மடியில கொண்டு வைக்கிறான். இவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். எங்க போயிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். பாதாளத்துக்கு கொண்டு போனது யார் தான்? சில பேர் சொல்லுவாங்க, இல்ல பிசாசு வந்து தூக்கிட்டு போ. பிசாசு எங்கம்மா இருக்கா தூக்கிட்டு போ? அவனு தேவ தூதன் தான். இந்த இடத்துக்கு கொண்டு போறது யாருதான்? ஏன்னா வலு சர்ப்பத்தை கொண்டு பாதாளத்தில் அடைக்கிறது எந்த தூதன்? தேவதூதன். சாத்தான புறம்பான இருள கட்டி வச்சிருக்க எந்த தூதன்? தேவ தூதன். அப்ப இங்க இன்னைக்கு மறிக்கிற துன்மார்க்கனை கொண்டு அக்கினியும் புழுமுழுக்கு தூக்கிட்டு போறது எந்த தூதன்? அத மரித்த அடக்கம் பண்ணப்பட்டான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதனைப்படுறான். 24 பாருங்க, செத்த உடனே எங்க போயிட்டான்? பாதாளத்துக்கு போறான். பாதாளத்துக்கு போன என்ன பண்றான்? வேதனை. இங்க என்ன சொல்றாங்க? செத்தவரை பாத்துக்கலாடையா, இப்ப அடி, இப்ப நடி, இல்ல எல்லாம் பண்ணுடா. என்னடா நடக்கும்? அனுபவிப்பா. இப்ப அனுபவி, அப்புறம் அக்கினி புழுவும் அனுபவி பா. தோத்திரம். உடனே செத்த உடனே நடக்குதா இல்லையா?
வேதனை ஸ்டார்ட் ஆயிட்டு. வாசிங்க. ஏறெடுத்து ஆ ஆ ஆ ஆ ம் ஆ இப்ப செத்த உடனே வேதனை படுகிறேன்னு சொல்றானா இல்லையா? இப்ப செத்த உடனே என்ன அப்ப அப்ப உடனே தண்டனை ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? இப்ப எல்லாரும் நினைக்காங்க செத்த உடனே ஒண்ணும் ஆகாதுடா. செத்த அப்புறம் என்னடா ஆக போகுது? செத்த உடனே அக்கினி புழு உன்னை போட்டு கொன்னு எடுத்துரும். பல்ல நறு நறு நினைச்சுவாங்க, கடிப்பாங்க. அடுத்து நினைச்சுவாங்க தெரியுமா? அழுவாங்க. ஆமே. இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நரகத்துல என்னெல்லாம் இருக்குது? அக்கினி இருக்குது, புழு இருக்குது. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல ஏசாயா 66:24 அக்கினியும் புழுவும் அங்கே இருக்கிறது. பிசாசுக்கு தான் அதை ஆயத்தப்படுது. புழுக்களே உன் படுக்கை, போர்வையே உன் பூச்சி அப்படின்னு சொல்றாரு. இது சாத்தானுக்கு ரெடி பண்ணப்பட்டது. ஆனா சாத்தான போல கீழ்ப்படியாம சபையில வந்து சத்தியத்தை கேட்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனீன்னா நீ சாத்தானுக்கு ஆளு. அப்ப ஆண்டவர் சொல்வார், சபிக்கப்பட்டவன் சொல்வார். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் ஐஸ்வர்யவன். யாரு? ஐஸ்வர்யவன். அவன் வீட்டுல எப்படி கிடந்தான்? எப்படி இருந்தான்? சாணிகம்மா, 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 நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் பாருங்க. தோத்துறோம். தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்துறோம். இப்ப எங்க வந்த ஐஸ்வர்யவான் நல்ல சம்பூரமா சாப்பிட்டான், நர்த்தம் உடுத்தான். என்ன நீங்க பாருங்க, அவன் வீட்டுல என்ன செஞ்சான்? லாசரு மேஜையில இருந்து கொடுக்கல. இப்போ நீ எதுவுமே கொடுக்கலடா. நீ துதிக்கல, ஆராதிக்கல, கர்த்தருக்கு ஊழியல, கர்த்தருக்கு கொடுக்கல. இப்போ ஆண்டவரே அந்த லாசரு தொட்டு எனக்கு எப்படி கொடுப்பான்? கொடுங்கள். இப்போ உன் வீட்டுல தானப்பா இருந்தான், உன் சர்ச்சை கூட தானப்பா வந்தான், நீ பார்த்தால. அப்போ உனக்கு மனம் இறங்கவே இல்லையே. அப்படிதானே? இப்ப ஏன் லாசரு தொழில வச்சு எனக்கு நாக்கில வைக்கணும்? ஆமே. இன்னைக்கு வைக்கலன்னா அன்னைக்கும் கிடைக்காது. போ. ஆமா. அல்லேலூயா. தோத்திரம். அதான் ஒரு ஐஸ்வர்யவான் கத்துட்டு வந்தான். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 16-24 நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஒன்று சொன்னாரு ஆண்டவர். ஒன்று சொன்ன இந்த கட்டளை எல்லாம் அதெல்லாம் சிறுவயது முதல்ல கரெக்டா நான் பெற்றுக்கிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கேன். அப்படியாப்பா? ஓகேப்பா. அப்போ நீ பூரண சம்பூர்ணம் இருக்குன்னா உனக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யத்தையும் யாருக்கு கொடுத்துரு? ஏழைக்கு கொடுத்துருப்பான். இவன் முகம் என்ன ஆகி போச்சுது? நான் எவ்வளவு கொள்ளையடிச்சேன், எவ்வளவு அநியாயம் பற்றி வச்சேன், எப்படின்னு அந்த கொள்ளையும் அநியாயத்தையும் நான் தருத்துறது கொடுப்பேன். அது என்கிட்டயே இருக்கட்டும், நானே செத்து தொலைகிறேன். அக்கிரமும் பாவங்களால் மரித்தவர்கள். ஆமே. அதை விட அவனுக்கு மனம் இல்லை. எப்படி போனானா? துக்கத்தோட பாதாளத்துக்கு போனான். கைகளை இல்லையே சொல்லுங்க பாருங்களா. பாதாளத்துக்கு போறவங்க எப்படி போவாங்க? அலறுவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இவன் துக்கத்தோட போறான். பரலோகத்துக்கு போறவன் எப்படி போவான்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. இங்க போறவன் ஐயோ ஐயோ நரகம் தெரியுது. அப்படிதானே? இவன் எப்படி போனான்? ஏசு நாட்ட வந்து துக்கமா போனவன் இந்த ஐஸ்வர்யவான். மீதி எல்லாம் சந்தோஷமா போனாருன்னு பாய்க்கிறான். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆமே, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கலாம். காதுல நுழைவது எழுது. எல்லா ஐஸ்வர்யானும் இல்ல, நல்ல நல்ல ஐஸ்வர்யம்லாம் இருக்காங்க. ஆண்டவரை ஊழியத்தை செய்ய கருத பண்றவங்களாம் ஐஸ்வர்யம். அவங்க ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஊழியம் காரியத்துக்கெல்லாம் உதவியா இருந்தது. அவங்களாம் பரலோகத்துல இருக்காங்கன்னு பாய்க்கிறோம். இது உதவாக்கற தனக்கு தானும் திங்க மாட்டேன், அடுத்தும் கொடுக்க மாட்டேன், நேரா ஸ்ட்ரைட் நரகத்துக்கு போற ஐஸ்வர்யவான். ஆமென். அல்லேலூயா. பண ஆசை நிறைஞ்ச ஐஸ்வர்யவான். ஆமென். என்ன ஆசை நிறைஞ்ச ஐஸ்வர்யவான்? பண ஆசை. வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. 16:6-9 போடுமா அந்த வசனத்தை பாருங்க. ஐஸ்வர்யவான்களை விரும்ப அந்த வசனத்தை வாசிங்க போலாம். 1 தீமோத்தேயு 6:9 நேரம் போயிட்டு இருக்குதே. அப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் எதுல? சோதனை, கண்ணி, மனுஷரை கேட்டில் அழிவிலும் அமிழ்த்துக்கிற மதிகேடும் சேதம் பலவித இச்சைகளும் நினைச்சாங்க. அப்ப ஐஸ்வர்யம் விரும்ப வேண்டாம். இந்த உலகத்தை கொண்டு வந்ததுல கொண்டு போகிறாரு. இந்த உலகத்திலேயே என்னன்னைக்கு இருக்க போறீங்களா?
இருக்க போறீங்களா? ஆமே. ஒரு நாள் மரணத்தை காணாமல் நம்ம இருக்க முடியும். ஒரு நாள் மரிக்கணும், அன்னைக்கு எல்லாத்தையும் விடணும். ஆமீன். அல்லேலூயா. அப்போ நான் பெரிய ஐஸ்வர்யன் ஆயிரணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அந்த ஆசை உனக்கு சோதனை வேதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் அதுல என்ன இருக்காது? வியாதி நோய் இருக்காது, பலவீனம் இருக்காது. இருக்கிறது போதும், போதும் என்கிற அதுல போதும். ஆமீன். அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாம் பார்க்கணும். ஆமீன். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 1 முதல் 9 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஐஸ்வர்யன் சொல்லப்பட்டிருக்கு. சகேயு என்கிற ஒரு பைபிள் ஐஸ்வர்யம் மிகப்பெரிய ஐஸ்வர்யன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை. முதல்ல அவனுக்கு ஆசை எல்லாம் பணம் 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 பணம், வேலை வேலை, சம்பாத்தியம் சம்பாத்தியம், நகை 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 நகை. இந்த பேராசையில அவன் சொல்றான் அக்கிரமும் அநியாயத்தை நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டான். இப்போ பார்க்கறான், இதனால நிம்மதி இல்லை, இதனால சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவன் மனைவி பிள்ளை என்ன பைபிள்ல எழுதப்படலை. எல்லாம் இவனுக்கு தேவை என்னதான்? பணம், ஐஸ்வர்யம் ஆகணும். கவலையே கிடையாது. என்னதான் ஆகணும்? ஐஸ்வர்யம் ஆகணும். பண ஆசை இவனுக்கு இருந்து பாய்க்கிறோம். ஒரு நாள் இயேசுவை பார்த்த உடனே அந்த பண ஆசை அவனை விட்டு நீங்கிச்சு. ஆமே. உடனே இயேசுவை பார்த்தான், தான் வீட்டுக்கு அழைத்தான். இயேசு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தோடனே, ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது நாளாத்தனையா அநியாயமாய். அப்போ ஐஸ்வர்யவான்கள் அநியாய வட்டி, தண்டல் வட்டி, குறுக்கு மெருக்கெல்லாம் சம்பாத்தியம் பண்ணினா நீ விளங்கிட மாட்டான், நீ பரலோகம் வரமாட்டா. இப்ப இந்த சகோயு என்ன சொன்னோம்? பரலோகத்துக்கு வரமாட்டான். துன்மா இருக்க ஐஸ்வர்யம், இவன் துன்மா போனோம். ஆனா இவன் என்ன சொல்றான்? நான் ஏழைக்கு என்ன பண்ணியிருந்தேன்? அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், பரலோகத்தை இழந்துட்டான். ஆமே. இவன் என்ன சொல்றான்? நான் ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன்னு சொல்றான். ஏசப்பா வாயில வருது, இன்றைக்கு அல்லேலூயா. பண ஆசை, பணம் நம்ம வாழ்வதற்கு தேவை. ஆனால் பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. ஆமே. ஆமே. பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, பேராசை, பிறனுக்குள்ள ஆசை இருக்கக்கூடாது. ஆமே. இந்த ஆசை சிலுவையில் அறையணும். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை அறைந்தால் நீ பரலோகம் போவா. ஆமே. அல்லேலூயா. அப்போ நம்ம சிலுவையில் அறைஞ்சிட்டோன்னு சொல்லுவோம், இயேசு நான் அல்ல, இயேசு என்னில். இயேசு ஒன்றா வந்துட்டானா இயேசு உன்னை பரலோகம் கொண்டு போயிடுவார். அப்போ இந்த ஆசையெல்லாம் எங்க அரைஞ்சிடணும்? சிலுவையில் அரைஞ்சிரு. சிலுவையில் அரைஞ்சிட்டா இயேசு, நீ சொல்வா, இனி நான் அல்ல, பண ஆசை நான் அல்ல, பொன்னாசை, பேராசை, பதவி ஆசை, இந்த ஆசை நான் அல்ல, இயேசுவே என்னில். கையில துறாலே சொல்லுங்க. ஆனா இயேசு கூட ஒருத்தன் இருந்தான் தெரியுமா? யாரு அவன் பேரு? யூதாஸ். அவனுக்குள்ள எப்போ பண ஆசை வந்துச்சோ அப்ப பிசாசு வந்துட்டான். சகையுகளுக்கு எப்போ பண ஆசை போச்சோ பிசாசு போயிட்டு இயேசு வந்துட்டாரு. இப்போ இயேசு கூட இருந்த யாரு? யூதாசுக்குள்ள பண ஆசை வந்துச்சு. பண ஆசை வந்தோடனே யார் உள்ள வந்துட்டா? சாத்தான் உள்ள வந்துட்டான். வந்தோடனே அவனை பத்தி சொன்னார், செய்யறத சீக்கிரம் செய், அவனுக்கு ஐயோ, அந்த மனுஷனுக்கு அதிக பாவம் உண்டு. பொருளாசை உடையவர்கள் தங்கள் உயிரை குடிக்கிறார்கள். இவன் 30 வெள்ளிக்காசு காட்டு கொடுத்தான். அந்த வெள்ளிக்காசை எரிஞ்சிட்டு நாண்டு கொண்டு என்ன செஞ்சான்? செத்தான். பணம். அப்போ யூதாஸ் எங்க இருப்பாங்க? பாதாளத்தில் இருப்பான். இன்னைக்கு அவன் ஐயோ ஐயோ பல்ல கடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆமே. அல்லேலூயா. அவனுக்கு பதிலா வேறொரு ஆள் எடுத்துட்டான்னு பாய்க்கிறோம். அவனுக்கு அதிக பாவம்னு, அவனுக்கு ஐயோன்னாரு, அவனுக்கு அதிக பாவம்னு சொன்னாரு. யாருக்கு? பணாசை உள்ளவனுக்கு அதிக பாவம். பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை, பதவியாசை, பணாசை, ஆமே, அதிக பாவம். அந்த பாவம் அவன் உயிரை எங்க கொண்டு போயிட்டு? பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். ஒருத்தங்கிட்ட பண ஆசை வெளியே போகுது, ஒருத்தங்கிட்ட எவங்கிட்ட பண ஆசை இருக்கக்கூடாதோ அவன்கிட்ட வந்துட்டு, இருந்தவங்கிட்ட பண ஆசை போயிட்டு அவன் எங்க போயிட்டான்? ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிட்டான்.
இவன் ரட்சிக்கப்பட்டு பண ஆசை இல்லாதவன் பண ஆசை ரட்சிப்பை இழந்து எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். நமக்கு ஒரே ஆசை, இயேசுதான் என் ஆசை. இயேசுவை நேசிச்சீனா நீ செபிக்காம இருக்க மாட்டா, நீ சபைக்கு வராம இருக்க மாட்டா, நீ காணிக்க தசமத்தை கர்த்தர் கொடுக்காம இருக்க மாட்டா. ஆமே. உன் ஆசை எல்லாம் நீ சிலுவையில் அரைஞ்சிருப்பா, மரிச்சின உடனே நீ பரலோகம் வருவா. ஆமே. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படி எபிரேயர் 2:4, இவ்வளவு வெளியேற பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பீர்கள் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, லூக்கா 3:7 சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? திரளான ஜனங்கள் அவன்கிட்ட வாராங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் தண்டனைக்கு, வரும் அக்கினி கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? அல்லேலூயா. வழி காட்ட இயேசுதான் வழி. அந்த இயேசு சொன்ன வழியை சொல்லதான் எங்களை இந்த பூமியில, இந்த சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் அந்த நரக தண்டனைக்கு தப்பி எங்க வரணும்? பரலோகம் வரணும். அதுக்குத்தான் அந்த வழியை சொல்லி கொடுக்கத்தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். போதக சிச்சையே ஜீவ வழி. கர்த்தருடைய வேதத்தை சிச்சிச்சு போதிக்கிறவன் பாக்கியவான். கவலையை தொடப்பா, கண்ணீரை தொடப்பார். அப்படி பிரசங்கெல்லாம் இங்க கிடையாது, கிடையாது. நீ பரலோகம் வரணும், நானும் போனோம். நான் என்ன சொல்றேன், கர்த்தர் என்ன பரலோகத்துக்கு ஒரு வழிகாட்டியா வச்சிருக்கிறாரு. ஆமென். சித்தாலபத்துக்கு வரணும் ஒரு வழிகாட்டி இருக்குல்ல, அதே போல பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த சபை ஒரு வழிகாட்டி என்ன வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு. நீ ரட்சிக்கப்படும், புருஷன் மனைவி பிள்ளை சுத்த பண்ண ரட்சிக்கப்படல, ரட்சிப்புக்கு ஒப்பு கொடு, நரகம் போவார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் வாசித்தருங்க, 2 கொரிந்தியர் 6:2 வாசித்தருங்க. நேரம் போயிட்டு இது கூட நிறுத்திக்கலாம். அடுத்த பாட்டு அடுத்த மாசம் ஆரம்பமாகும். தோத்திரம். அல்லேலூயா. என்ன சொல்ற, அனுக்கிற காலத்திலே உனக்கு செவி கொடுத்து ரட்சணினாலே உனக்கு என்ன செஞ்ச, உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுது அனுக்கிரகம், இப்பொழுது ரட்சணினார். கல்லனை சந்திச்சது போல கடைசி நொடியில ஆண்டவரே என்னை நினைச்சுக்காரு, நீ இன்றைக்கு எங்க இருப்பா, என் கூட இருப்பான்னு சொன்னார். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. கர்த்தாவே, அந்த இடத்துக்கு நாங்க, என் குடும்பம், நீ ரெடியா இருக்கலாம், உன் கணவன் பிள்ளை யாராவது இருந்தா இப்போ ஒரு நிமிஷம் உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக, ஆண்டவரே இந்த அக்கினி நிறைந்த கடலுக்கு என் சொந்த பந்தம் போயிடக்கூடாதப்பான்னு சொல்லி கொஞ்சம் நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. நானும் போயிடக்கூடாதப்பா, இந்த சாபம் நிறைஞ்ச இடத்துக்கு நான் போயிடக்கூடாதப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம், எல்லாரும் ஒரு விஷயம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு விஷயம், ஆண்டவரே கீழ்ப்படியாதவர்கள் அங்க போவாங்க. சாத்தான் கீழ்ப்படிய மாட்டான். ஆமென். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், உபதேசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டான். உன்னை டெஸ்ட் பண்ணி பாரு, நான் சரியா கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவரே, ஒரு சபைக்கு போதர் கீழ்ப்படியணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே மோசே ஊழியக்காரன் உண்டு, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த இடத்துக்கு வரமாட்டான்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அவளை எவ்வளவு கொடுமையானதப்பா, அந்த கொடுமையான நிறைஞ்ச இடம். ஆண்டவரே, புழு அக்கினி ரெண்டும் அவங்க போட்டு பாதாளம் அவங்க ரூபத்தை என்ன செஞ்சிடும், அக்கினியும் புழுவும் அழகான ரூபத்தை அருவருப்பான ரூபமா மாத்துது. அதுக்கப்புறம் நித்திய அக்கினியில தூக்கி போட்டுருந்தாரு. அது அதோட மோசமா போகிறாரு. அந்த இடத்துக்கு நாம் போயிடக்கூடாதப்பா. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, வழிகாட்டி கொள்ள ஒரு எஸ்கோல் ஏச்சு சபை இருக்கிறதுங்க. இது மலை மேல் இருக்கிற பட்டணம். இந்த சபையை மறைக்க முடியாது. இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. பரலோகத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், இது பயங்கரமான ஸ்தலம். இங்க இருந்து ஜெபிச்சு அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இங்க இருந்து ஆராதிக்கிற கர்த்தர் ஆராதனை அங்கீகரிப்பார். இங்க இருந்து தசமம் காணிக்கை கொடுக்க கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். இது பரலோகத்துக்கு வழிகாட்டுகிற சபை. இங்க சொல்ற சத்தியத்துக்கு, ஆமே, உபதேசத்துக்கு கீழ்ப்படி, கீழ்ப்படி. கீழ்ப்படிஞ்சா பரலோகம் வருவா, இல்லைன்னா நரகம் போவா. செத்த உடனே அது ஸ்டார்ட் ஆயிரும். டெம்பரவரி தான் பாதாளம், நரகம், புறம்பான இருள்.
ஆமே, நித்தியம் அக்கினியும் கந்தகமும் எரியிற நெருப்பு கடல் தான் நித்திய அக்கினி. அது என்ன ஸ்டார்ட் ஆகல. ஆனா இப்போ நடைமுறையில் இருக்கிறது பாதாளம், நரகம், புறம்பானைகள் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. பரதேசி இருக்குன்னு பாய்க்கிறோம். பரதேசி இப்போ ஆமே பாதாளத்துல ஒரு பகுதி காலியா இருக்குது. இப்போ பரதேசி வெளிப்படுத்த 2:7 பரலோகத்தில் இருக்கிறது. அவன் மரிக்கிறவர்கள் பரலோகம் போவார்கள். கிறிஸ்துக்கள் மரிக்கிறவர்கள் பரலோகம் போவார்கள். கிறிஸ்து இல்லாம மரிக்கிறவர்கள் ஆமே நரக பாதாளத்துக்கு போய் ஆமே அக்கினி புழுவால் தண்டிக்கப்படுவார்கள், அழுவார்கள், பல்ல கடிப்பார்கள். அந்த இடத்துக்கு என் கணவன், என் பிள்ளை, என் சொந்த பந்தம், என் தெருவுல, ஊர்ல, இந்த உலகத்துல ஒருத்தரும் போயிடக்கூடாதப்பா. எல்லாம் வாயை தந்து சோத்திரம் பண்ணுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதுல போயிடக்கூடாதப்பா. அந்த அக்கினி சுவாலையில வேதனைப்படுகிறேனே, அது வேதனை நிறைந்த இடம், அது தண்டிக்கப்படுகிற இடம். ஆமே, அழகான ரூபத்தை அழிக்கிற பாதாளம், ரூபத்தை அழிக்கிற இடம். ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, கைகளை தட்டி பாடுவோமா உற்சாகமா. பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவனே சோ எனக்குள் வந்து விட்டார், சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார்.
மரித்த